தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் தான் இருக்கு. புதுச்சேரியுடைய தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா புதுச்சேரி, தமிழகம் அப்படின்னு 2 இடங்களிலுமே அரசியல் வேலைகள் அதிரடியாக நடந்துட்டு இருக்கு. தமிழகத்துல மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலுமே தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுறாங்க. இந்த நிலையில தமிழகத்தை தாண்டி புதுச்சேரியிலுமே அதீத எதிர்பார்ப்புமே இருக்கு. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு பலருமே கோஷமிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு பலம் சேர்க்கும் விதமாக முக்கிய பிரபலம் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய உள்ளாங்க அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் கட்சி தூங்குவதாக இருந்தது. அந்த நேரத்துல அவருடைய ஹெல்த் மிகவும் மோசமானதால அவரால் அரசியல்ல நீடித்து இருக்க முடியாது அப்படின்றத கருதி அந்த அரசியல் வாழ்க்கைய அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இனி நான் கண்டிப்பாக அரசியல் என்ட்ரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். என்னதான் ரசிகர்களுக்கு இந்த அறிக்கை அதிருப்தியை கொடுத்தாலுமே ஒரு சில ஆண்டுகள் கழித்து சூப்பர் ஸ்டார் அவங்க புரிந்து கொண்டு தற்போது வரைக்குமே அவருடன் பயணிச்சிட்டும் இருக்காங்க. தற்போது தாவேக்காவில் இணைய உள்ள பிரபலம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சூப்பர் ஸ்டாருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் தான் அப்படின்னுமே சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டாரும் தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பத்தாருமே நெருங்கிய உறவினர்கள் போல பழகக்கூடியவர்கள். இது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். சூப்பர் ஸ்டாரை கேட்டு தளபதி விஜய் அவர்கள் பல முடிவுகளை எடுப்பாரு. இந்த நிலையில தற்போது லதா ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண உள்ளாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.